விக்னேஸ்வர் நகரின் இரண்டாவது தெருவில் காலை பொழுது என்பது எப்போதும் ஒரு மெதுவான இசையைப் போலத்தான் தொடங்கும். ஆனால் அந்த இசையின் லயத்தை தீர்மானிக்கும் ஒற்றை புள்ளியாக விளங்குபவர் பார்வதி அத்தை. அந்த தெருவில் எத்தனையோ பெயர்கள் இருக்கலாம், ஆனால் பார்வதி என்ற பெயர் காற்றில் கலந்தாலே ஒருவித அமைதி நிலவும். விளையாடி கொண்டிருக்கும் சிறுவர்கள் பந்தை மெதுவாக உருட்டுவார்கள். வாசலில் பேசிக் கொண்டிருக்கும் பெண்களின் குரல் சற்றென்று குறையும். பால்கனியில் நின்றிருக்கும் ஆண்கள் அவங்க வராங்களா என்பது போல சுற்றுமுற்றும் பார்ப்பார்கள். பார்வதி அத்தையை யாரும் அன்பினால் அழைப்பதில்லை. பயமும் ஒருவித ஆச்சரியமும் கலந்து அவரை அந்த தெருவே சிசிடிவி அத்தை என்றுதான் ரகசியமாக சொல்லிக்கொள்ளும். பார்வதி அத்தைக்கு வயது 50 தாண்டி இருக்கும். ஆனால் ஒரு இராணுவ வீரருக்குரிய மிடுக்கு அவரிடம் எப்போதும் உண்டு. அதிகாலை 5 மணி. ஊரே போர்வையோடு மல்ல கட்டி கொண்டிருக்கும் நேரத்தில் பனிக்காற்றில் மல்லிகையின் நறுமணமும் குயில்களின் ஓசையும் மட்டும் எஞ்சியிருக்கும் அந்த நேரத்தில் பார்வதி அத்தையின் வேலை தொடங்கிவிடும். அவருடைய அன்றாட பழக்க வழக்கங்கள் மிகவும் கச்சிதமானவை. புடவையின் முந்தானையை எடுத்து இடுப்பில் ஒரு கட்டுக்கோப்பான வீரரை போல இறுக்கமாக சொருகிக் கொள்வார். தேங்காய் எண்ணெயை அள்ளி தேய்த்து ஒரு முடி கூட தவறி வெளியே வராதபடி தலையை இறுக்கமாக வாரி முடிச்சு போடுவார். கையில் ஒரு எஃகு டம்ளரில் ஆவி பறக்கும் தேநீருடன் அவர் தன் வீட்டு பால்கனியில் வந்து நின்றால் அது ஒரு எல்லையில் நிறுத்தப்பட்டிருக்கும் காவல் வீரரை போல தோன்றும். அவருடைய வீட்டு நீல நிற கதவோ மேலே சுழலும் பழைய மின்விசிறியோ அந்த தெருவில் யாருக்கும் தெரியாது. ஆனால் அடுத்த வீட்டு ஜன்னலுக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்பதை துல்லியமாக பார்க்கும் பார்வதியின் கண்கள் அந்த பகுதி முழுவதும் பிரபலம். ஒரு தேடுதல் விளக்கு, அதாவது டார்ச் லைட்டு போல அவர் பார்வை ஒவ்வொரு திரையையும் ஒவ்வொரு வாசலையும் கவனித்து கொண்டே இருக்கும். ஒரு காலை எதிர் வீட்டு ஜன்னல் லேசாக திறக்கும் சத்தம் கேட்டது. ரேவதியின் முகம் தெரிந்ததும் பார்வதியின் குரல் கம்பீரமாக வெளிப்பட்டது. என்ன ரேவதி, நேற்று ராத்திரி உங்க வீட்டில் ஒரே சிரிப்பு சத்தமா இருந்துச்சு. எல்லாம் நல்லபடியா? இல்லை யாருக்காவது தெரியாம புது விருந்தாளி யாராவது வந்திருக்காங்களா? சொல்லிவிட்டு தன் புருவங்களை உயர்த்தி ஒரு வில்லங்கமான பார்வையை பார்த்தார். என்கிட்ட எதையும் மறைக்காதே ரேவதி, அதில் பயனே இல்லை. கடவுளுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடும், பார்த்துக்கோ. ரேவதி ஒரு சங்கடமான சிரிப்பை சிந்திவிட்டு மேற்கொண்டு பேசாமல் ஜன்னலை சாத்தி கொண்டார். அதே சமயம் தெருவில் நடைபயிற்சி சென்ற சந்தீப் கிண்டலாக குறுக்கிட்டார். என்ன பார்வதி அக்கா, இந்த தெருவில் எத்தனை மின்சார கம்பி இருக்கோ அத்தனை கனெக்ஷன் உங்கள் காதுக்குள்ளேயும் போகுது போல. பார்வதி அத்தை தன் கழுத்தை மெதுவாக சுழற்றி அவரை ஒரு பார்வை பார்த்தார். அடே சந்தீப், வாயை கிளறாதே. உன் பொண்டாட்டி போன வாரம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. ஆனால் நேற்று ராத்திரி 8 மணி வரைக்கும் உங்கள் வீட்டில் வரவேற்பு அறையில் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. அப்போ உள்ள யார் இருந்தது? அந்த தெருவே ஒரு கணம் அமைதியானது. சந்தீப் பதில் பேச முடியாமல் மெதுவாக அங்கிருந்து நழுவினார். மறுநாள் காலை எதிர் வீட்டு கவிதா தலைமுடி கூட இன்னும் சிவாத நிலையில் முற்றத்தில் நின்று கைபேசியில் யாரிடமோ பேசிக்கொண்டிருந்தாள். எனக்கு இது எதுவுமே பிடிக்கலை, போதும் என்று அவள் சொன்ன ஒரே ஒரு வரி பார்வதியின் காதுகளில் விழுந்தது. உடனே சுதாரித்து கொண்ட பார்வதி தண்ணீர் பிடிக்கும் சாக்கில் ஒரு வாளியை தூக்கி கொண்டு கதவருகே வந்தார். ஆனால் அவர் கண்கள் வாளியில் விழும் தண்ணீரை கவனிக்கவில்லை. கவிதாவின் முகத்தில் ஓடிய மாற்றங்களையே கவனித்தன. கவிதா மேற்கொண்டு பேசாமல் உள்ளே செல்லவே பார்வதியின் மூளை மின்னல் வேகத்தில் வேலை செய்ய ஆரம்பித்தது. நிச்சயம் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு என்று தனக்குள்ளேயே முடிவு செய்தவர் பாதி நிறைந்த வாளியை அப்படியே விட்டுவிட்டு திருமுனையில் நின்றிருந்த லட்சுமி மற்றும் சாலினியிடம் சென்றார். குரலை தாழ்த்தி ரகசியமாக சொன்னார். ஏய், கவனிச்சிங்களா? இன்னைக்கு காலையில கவிதாவை பார்த்தேன். கைபேசியில் யாரையோ சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தா. எனக்கு இது எதுவுமே பிடிக்கல, போதும்னு கத்துறா. அவங்க வீட்டுக்குள்ள என்ன சண்டையோ, அது இறைவனுக்கே வெளிச்சம். வதந்தி எனும் விதை தூவப்பட்டது. இனி அது விஷ விருச்சகமாக வளருவதை யாராலும் தடுக்க முடியாது. அட பாவமே, மாப்பிள்ளை வீட்டில் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு போல இருக்கு என்றாள் லட்சுமி. இல்லடி, அவங்க அம்மா கூட ஏதோ மனக்கசப்பு போல என்று சாலினி தன் கற்பனையை சேர்த்தாள். அடுத்த அரை மணி நேரத்தில் கவிதாவுக்கும் அவன் புருஷனுக்கும் பெரிய சண்டை. அவ வீட்டை விட்டு போக போறாளாம் என்று செய்தி உருமாறி தெரு முழுவதும் பரவியது. பாவம் கவிதா. தான் சொன்ன ஒரு சாதாரண வார்த்தை ஊரார் குடிக்கும் தேநீருடன் சேர்த்து இவ்வளவு ருசியாக பேசப்படும் என்று அவளுக்கே தெரியாது. மதியம் வெயில் தணிந்து நிழல் படரும் நேரத்தில் விக்னேஸ்வர் நகரில் பெண்கள் அனைவரும் அந்த பழமையான அரச மரத்தடியில் கூடுவார்கள். அங்கே விரிக்கப்பட்டிருக்கும் பழைய பாய்தான் அவர்களுக்கான விவாத கூடம். கையில் விசிறி, கால்களுக்கு அருகே தண்ணீர் டம்ளர். இதோடு புதிய செய்திகளை கேட்பதற்கான ஆர்வமும் அவர்களுக்கு இருக்கும். அன்றும் பார்வதி அத்தை நடுநாயகமாக அமர்ந்திருக்க லட்சுமி, சாலினி, சிவகாமி என ஒரு கூட்டமே குழுமியிருந்தது. அப்போது தெருவின் முனையிலிருந்து பானு அத்தையின் மருமகள் ரேவதி வருவதை பார்வதி கவனித்தார்.
தலையில் முக்காடு, கையில் ஒரு பெரிய துணிப்பை என அவள் அவசரமாக வீட்டிற்குள் நுழைய முயன்றாள். அவள் மறைந்ததும் பார்வதி லட்சுமியின் காதில் சொன்னார், பார்த்தியா லட்சுமி, ரேவதியோட பிறந்த வீட்டிலிருந்து இப்போதெல்லாம் தினமும் ஏதோ ஒன்று வருது. ஆனா இவ அவங்க அத்தைக்கு தெரியாம உள்ள கொண்டு போறா. ஏதோ மறைக்கிறான்னு மட்டும் புரியுது. அவ்வளவுதான். அங்கே அமர்ந்திருந்த ஒவ்வொரு பெண்ணும் ஒரு துப்பறியும் நிபுணராக மாறினார்கள். ஆமா, நானும் கவனிச்சேன். போன வாரம் ஒரு பெரிய பெட்டி கொண்டு வந்தா. நிச்சயம் நகைதான். மாமியார் கண்ணில் படாம ஒளிச்சு வைக்கிறா போல. உண்மை என்னவென்றால் ரேவதியின் அம்மா அவளுக்கு பிடித்தமான அப்பளத்தை ஒரு உறவினர் மூலம் அனுப்பி வைத்திருந்தார். ஆனால் மாலை நேரத்திற்குள் அந்த கதையில் ஏகப்பட்ட மசாலாக்கள் சேர்க்கப்பட்டு ரேவதி தன் மாமியார் வீட்டு நகைகளை ஒளித்து வைத்து தன் பிறந்த வீட்டிற்கு கடத்துகிறாள் என்ற செய்தி குடியிருப்பின் மறுமுனை வரை சென்று விட்டது. இந்த வதந்தி அந்த ஊரிலேயே புத்திசாலி என்று தன்னை நினைத்து கொள்ளும் பானுவின் காதுகளுக்கே சென்றது. அவர் திகைத்து போய் யோசித்தார். ஆனால் பார்வதி அத்தையோ எதற்கும் சம்பந்தமில்லாதவர் போல அமைதியாக அமர்ந்திருந்தார். அந்த சிறிய தெருவின் அமைதியை குலைத்து எல்லோரையும் தன் பக்கம் கவனிக்கும்படி செய்த அந்த தந்திரமான மகிழ்ச்சி அவர் உள்ளுக்குள் இருந்தது. பார்வதி அத்தை தெருவுக்கு தேவையான வதந்தி விதைகளை நேற்று மாலையே தூவிவிட்டார். இப்போது அந்த விதைகள் முளைத்து மரம் போல படர்ந்து தெருவுக்கு தேவையான பரபரப்பை கொடுக்க தொடங்கின. மறுநாள் காலை தெருவில் லேசான சலசலப்பு தொடங்கிய போதே பார்வதி அத்தை தனது வழக்கமான பணியில் இறங்கினார். வாசலில் துடைப்பத்தை வைத்து பெருக்குவது போல நடித்து கொண்டே அவர் கண்கள் தெருமுனையில் இருக்கும் மீனாட்சி பாட்டி வீட்டு பக்கம் நிலை பெற்றன. அங்கே மீனாட்சி பாட்டியும் அவருடைய மருமகள் சித்ராவும் துணிகளை உலர்த்தி கொண்டிருந்தனர். இருவரின் முகமும் கடுகடுவென இருந்தது. ஏதோ ஒரு வாக்குவாதம் நடப்பது பார்வதி அத்தைக்கு தெரிந்தது. காதுகளை முடிந்தவரை கூர்மையாக்கி கவனித்தார். பாதி பேச்சுதான் கேட்டது. மீனாட்சி பாட்டி, உனக்கு இந்த வீட்டு கௌரவத்தை பற்றி கவலை இருக்கா இல்லையா என்று கேட்க, சித்ரா எரிச்சலுடன், நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னு இப்படி சொல்றீங்க என்று பதிலடி கொடுத்தாள். அவ்வளவுதான். பார்வதி அத்தைக்கு இதுவே போதுமான துப்பு. கையில் இருந்த துடப்பத்தை அப்படியே போட்டுவிட்டு நேராக லட்சுமி வீட்டிற்கு போனார். லட்சுமி, கேட்டியா செய்தி? இன்னைக்கு காலையில் மீனாட்சி பாட்டி சித்ராவை வச்சு விளாசிக்கிட்ட இருந்தாங்க. உனக்கு குடும்பமான முக்கியம் இல்லையான்னு அசிங்கமாக கேட்குறாங்க. அப்படி சித்ரா என்னதான் தப்பு பண்ணினான்னு அவங்களுக்குத்தான் தெரியும். லட்சுமி உடனே தன் கற்பனை குதிரையை தட்டிவிட்டாள். அட பாவமே, நேற்று சித்ரா பக்கத்து தெரு கல்யாணத்துக்கு அத்தைக்கு தெரியாம தனியா போயிருக்கா போல. அதுதான் பஞ்சாயத்தோ? பக்கத்தில் இருந்த கவிதா இடையில் புகுந்தாள். இல்லடி, போன முறை புடவை விஷயத்தில் 2 பேருக்கும் சண்டை வந்துச்சுல, அதான் கூட இருக்கலாம். பார்க்க 1 மணி நேரத்திற்குள் அந்த தெருவில் விஷயம் இப்படி பரவியது. சித்ரா எதையோ செஞ்சு குடும்ப மானத்தையே கப்பல் ஏத்திட்டாலாம். மதியம் அரச மரத்தடி தர்பாரில் கூட்டம் கூடிய போது ஆளாளுக்கு ஒரு மசாலாவை சேர்த்தார்கள். சித்ரா தெருவில் ஒருத்தன் கூட நின்னாலாம் என்றார் ஒருவர். இல்லை, அவ யாருக்கும் மரியாதை தர்றது இல்லையாம் என்றார் இன்னொருவர். பாவம் சித்ரா, தான் சொன்ன 2 வரிகள் ஊர் முழுவதும் தீயாக பற்றி எறிவது அவளுக்கு தெரியாது. மாலையில் அத்தையும் மருமகளும் வாசலில் சந்தித்த போது மீனாட்சி பாட்டி குத்தலாக சொன்னார், நீ பண்ற காரியத்தினால ஊர்ல எல்லோரும் உன்னை சிரிப்பா சிரிக்கிறாங்க. சித்ரா அதிர்ந்து போனார். யார் அந்த ஊர் மக்கள்? என் முன்னாடி வர சொல்லுங்க. அவ்வளவுதான். சண்டை முற்றியது. இருவரின் குரலும் தெருவையே அதிர வைத்தது. ஜன்னலுக்கு பின்னால் நின்றிருந்த பார்வதி அத்தையின் உதட்டில் ஒரு சிறு புன்னகை அரும்பியது. தான் போட்ட ஒரு சிறு விதை இவ்வளவு பெரிய புயலாக மாறியது அவருக்கு பெருமையாக இருந்தது. இரவில் தன் கணவர் சிவராமனிடம், நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன், மற்றவங்க தானாகவே வளர்த்துக்கிட்டாங்க என்று ரகசியமாக சொல்லி சிரித்தார் பார்வதி. மறுநாள் காலையிலும் பார்வதி அத்தைக்கு ஒரு அலர்ட் வந்தது. பக்கத்து வீட்டு நாகராஜன் குடும்பத்திற்கும் எதிர் வீட்டு யாதவ் குடும்பத்திற்கும் நடுவே ஏற்கனவே ஒரு சிறிய மனக்கசப்பு இருந்தது. காரணம், மொட்டை மாடியில் காயப்படும் துணிகள். நாகராஜன் வீட்டு மருமகள் ரேகா துணிகளை துவைத்துவிட்டு பிழியாமல் அப்படியே காயப்படுவாள். அந்த தண்ணீர் சொட்டு சொட்டாக கீழே யாதவ் வீட்டு வாசலில் விழும். யாதவ் வீட்டு மருமகள் சீமாவுக்கு இது பிடிக்காது. சீமா நேரடியாக எதுவும் சொல்லாமல் முறைத்து கொண்டே இருப்பாள். பார்வதி அத்தைக்கு இந்த தீப்பொறியை வெடி சத்தமாக மாற்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. காலையில் லட்சுமியிடம் சொன்னார், பார்த்தியா லட்சுமி, சீமா நேத்து துணி தண்ணி விழுறதுக்கு எவ்வளவு கோபப்பட்டா தெரியுமா? ரேகா வேணும்னே தான் என் வாசல்ல தண்ணி ஊத்துறான்னு சொல்லி ஆட்டமாடுறா. உடனே லட்சுமி கைபேசி வழியாக கவிதாவிடம் சொன்னாள். 1/2 மணி நேரத்தில் விஷயம் இப்படி மாறியது. ரேகாவுக்கு பெரியவர்கள் மேல் மரியாதையே இல்லை என்று சீமா சொன்னாலாம். மதியம் ரேகா மாடிக்கு துணி எடுக்க வந்தபோது கீழே சீமா வாசல் பெருக்கி கொண்டிருந்தாள். ரேகா சத்தமாக கத்தினாள், ஏதாவது சொல்லணும்னா நேரில் வந்து சொல்லுங்க சீமா, பின்னாடி பேசுறது நல்லதில்லை. சீமா திகைத்து போனாள். நான் எப்போ என்ன சொன்னேன்? தெருவே சொல்லுது நான் வேணும்னே துணியை உங்கள் வீட்டு வாசல் பக்கம் போடுறேன்னு. நீங்கள் ஊர் முழுக்க சொன்னீங்களாமே.
தெருவே ரணகலம். இங்கிருந்து தான் பழைய கணக்குகள் ஒவ்வொன்றாக வெளியே வந்தன. உன் பிள்ளைங்க தெரு முழுக்க குப்பை போடுறாங்க என்று ஒருத்தி கத்த, உன் பிள்ளைகள் தான் மற்றவங்களை கிண்டல் பண்றாங்க என்று மற்றவள் கத்தினாள். சண்டை தெருவின் நடுவே வந்துவிட்டது. ஊர் பெண்கள் எல்லோரும் கூடிவிட்டார்கள். ஆண்கள் வேலை முடிந்து வந்து வேடிக்கை பார்த்தார்கள். நாகராஜனும் யாதவும் வந்து சமாதானம் செய்ய முயன்றனர். ஆனால் மருமகளின் குரல் எதற்கும் கட்டுப்படவில்லை. திடீரென சீமா சொன்னாள், இது யாரோ மூணாவது மனுஷங்க தான் கிளப்பி விட்டு இருக்காங்க. எல்லோரும் பார்வையும் ஆளாளுக்கு திரும்பியது. ஜன்னலுக்கு பின்னால் நின்ற பார்வதியத்தை சற்றென்று கதவை மூடிக்கொண்டார். கணவரிடம் சொன்னார், நான் சொன்னது அவ கோபமா இருக்கான்னு மட்டும்தான். இவங்க தான் இப்படி அடிச்சுக்கிறாங்க. தெருவில் மாலை வரை இதே சண்டைதான் பேச்சாக இருந்தது. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பார்வதி அத்தையின் முகத்தில் ஒரு விவசாயி தான் போட்ட பயிர் நன்றாக வளர்வதை பார்த்து அடையும் திருப்தி இருந்தது. விக்னேஸ்வர் நகரில் பல வருடங்களுக்கு பிறகு ஒரு பெரிய விசேஷம் வரப்போகிறது. திருக்கோடியில் இருக்கும் ஜானகிராமன் வீட்டு மகள் நிசாவுக்கு திருமணம் நிச்சயமாகி இருந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் இதுதான் பேச்சு. திருமணத்தில் யார் என்ன ஆடை அணிவார்கள், யாருக்கு என்ன வேலை கிடைக்கும், இதுவே தெருவின் முக்கிய விவாதமானது. ஜானகிராமன் இன்னும் பத்திரிகை அடிக்கவில்லை. வாய்மொழியாகவே முதலில் சொல்லலாம் என்று நினைத்தார். ஆனால் இந்த தகவல் பார்வதி அத்தையின் காதுகளுக்கு சென்றால் என்ன நடக்கும் என்று அவருக்கு தெரியாது. மிக கூர்மையான காதுகளையும் அதைவிட வேகமான நாவையும் கொண்ட பார்வதி அத்தையை அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஜானகிராமன் வீட்டு திருமண பத்திரிகை விநியோகம் ஒரு மௌன போராகவே மாறியிருந்தது. ஜானகிராமன் தந்திரமாக தெருவின் மறுமுனையிலிருந்து அழைக்க தொடங்கியிருந்தார். பார்வதி அத்தையின் வீட்டிற்கு இன்னும் அழைப்பு வரவில்லை என்பதை அறிந்ததும் அவருக்குள் ஒரு சுருக்கென்ற உணர்வு ஏற்பட்டது. சரிதான், முதலில் மற்றவங்களை கூப்பிடுறாங்க, நம்மளை அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாங்க போல. பார்ப்போம் என்று தனக்குள் கருவி கொண்டார். மதியமாவதற்குள் தெருவில் பாதி வீடுகளுக்கு திருமண செய்தியை முறையாக சொல்லப்பட்டது. ஆனால் பார்வதி அத்தை உட்பட சில வீடுகளுக்கு இன்னும் பாக்கி இருந்தன. சந்தர்ப்பம் பார்த்து லட்சுமியிடம் கேட்டார், ஏய் லட்சுமி, ஜானகிராமன் வீட்டு கல்யாணமாமே, உனக்கு பத்திரிக்கை வந்துச்சா? லட்சுமி சிரித்துக்கொண்டே, ஆமாம் அக்கா, காலையிலேயே வந்து சொல்லிட்டாங்க என்றாள். பார்வதி அத்தை முகத்தில் ஒரு செயற்கையான வருத்தத்தை வரவழைத்து கொண்டு சொன்னார், நல்லது, எங்களுக்கு இன்னும் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. என்ன காரணமோ தெரியலை. அவர் சொன்ன அந்த ஒரு வரி லட்சுமியிடமிருந்து சாலினிக்கும் அங்கிருந்து தெரு முழுவதும் பரவியது. மாலைக்குள் அது ஒரு விசித்திரமான வதந்தியாக உருமாறியது. ஜானகிராமன் பழைய பகையை மனசில் வச்சுட்டு தெருவில் சில பேரை மட்டும்தான் வேணும்னே ஒதுக்குறாரு. அழைப்பு வந்த வீடுகள் யோசனையில் ஆழ்ந்தன. பாதி பேரை மட்டும் கூப்பிட்டுட்டு மற்றவங்களை விடுறது என்ன நியாயம் என்று முணுமுணுத்தனர். அழைப்பு வராத ரேகா போன்றவர்கள் கோபத்தில் குதித்தனர். எங்கள் வீட்டுக்கு வரலன்னா அவங்க அப்புறம் வந்து கூப்பிட்டாலும் நாங்கள் போக மாட்டோம் என்று சவால் விட்டனர். தெரு இரண்டாக பிரிந்தது. ஜானகிராமனோ இன்னைக்கு பாதி தெரு, நாளைக்கு மீதி தெரு என்று அப்பாவித்தனமாக திட்டமிட்டிருந்தார். ஆனால் மறுநாள் அவர் அழைப்பு விடுக்க சென்றபோது மக்கள் அவரை முகத்தை தூக்கி வைத்து கொண்டு பார்த்தனர். ஜன்னலுக்கு பின்னால் இருந்து இதை பார்த்த பார்வதி அத்தை, பாருடா, நான் கூப்பிடலன்னு மட்டும்தான் சொன்னேன், இவங்க என்னென்ன கதை கட்டுறாங்க என்று தனக்குள் ரசித்து கொண்டார். நிசாவின் திருமணத்திற்கு இன்னும் 15 நாட்களே இருந்தன. விக்னேஸ்வர் நகர் முழுவதுமே ஒருவித பரபரப்பில் ஆழ்ந்தது. துணி எடுப்பது, மெஹந்தி வைப்பது என்று ஒவ்வொரு வீடும் விவாதித்து கொண்டிருந்தது. ஜானகிராமன் குடும்பத்தினர் சமையல்காரர், பந்தக்காரர் என ஓடிக்கொண்டிருந்தனர். பார்வதி அத்தைக்கு இதெல்லாம் வெறும் செய்திகள் அல்ல, இன்னும் பெரிய பூகம்பத்தை கிளப்ப ஒரு வாய்ப்புக்காக அவர் காத்திருந்தார். ஒரு மதியம் ஜானகிராமனின் மகன் மோஹித் பால்கனியில் தன் நண்பனிடம் கவலையாக பேசிக்கொண்டிருந்தான். பார்வதி அத்தையின் காதுகள் சும்மா இருக்குமா? உடனே மொட்டை மாடியில் துணி காய போடும் சாக்கில் காதுகளை சாய்த்தார். ஜானகிராமனின் மகன் மோஹித் மெல்லிய குரலில், என்னடா பண்றது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்குற சில விஷயங்கள் ரொம்ப விசித்திரமாக இருக்கு, அப்பாவால் அதை ஏற்றுக்க முடியலை என்று சொன்னான். அவ்வளவுதான். பார்வதியத்தை அதை தன் பானையில் மசாலா தடவினார். உடனே லட்சுமிக்கு ஃபோன் போட்டார். ஏய் லட்சுமி, கேட்டியா விஷயம்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஜானகிராமன் கிட்ட ஏதோ ஒரு பெரிய கோரிக்கை வைக்கிறாங்களாம். அது முடியாதுன்னு அவர் சொல்லப்போக இப்போ கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு தெரியலை. லட்சுமி ஆர்வமாக என்ன கேட்டாங்களாம் என்று வினவினாள். பார்வதி அத்தை கொஞ்சம் இழுத்து பிடித்து சொன்னார், முழுசா தெரியல, ஆனால் பண விஷயம்னு மட்டும் புரியுது. இல்லைனா அந்த மோஹித் ஏன் அழுது வடிய போகிறான்? அந்த அறகுறை பேச்சு லட்சுமியிடமிருந்து சாலினிக்கும், சாலினியிடமிருந்து மீனாட்சி பாட்டிக்கும் போனது. மாலைக்குள் வதந்தி விஸ்வரூபம் எடுத்தது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்ட வரதட்சணை தரலனா முகூர்த்தத்தை நிறுத்திடுவோம்னு மிரட்டுறாங்களாம்.
துரதிர்ஷ்டவசமாக அதே தெருவில் இருந்த ஒரு நண்பரை பார்க்க மாப்பிள்ளையின் மாமா வந்திருந்தார். அவர் காதில் இந்த வதந்தி விழவே அவர் பதறிப் போய் மாப்பிள்ளையின் அப்பாவுக்கு ஃபோன் போட்டார். என்னப்பா இதெல்லாம், நாம வரதட்சணை கேட்டதா ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. ஜானகிராமன் நம்மளை பற்றி இப்படித்தான் சொல்லி வச்சிருக்காரா? இதை கேட்டு மாப்பிள்ளையின் அப்பா கொதித்து போனார். நாங்கள் அப்படி என்ன கேட்டுட்டோம் என்று கோபத்தில் ஜானகிராமனுக்கு ஃபோன் போட்டார். ஃபோனில் இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. எதுவுமே தெரியாத ஜானகிராமன் திகைத்து போனார். தன் மகனிடம் ஏதோ ஒரு விஷயத்தை ரகசியமாக பேசியது இப்படி திருமணத்தையே நிறுத்தும் அளவுக்கு ஒரு கௌரவ பிரச்சனையாக மாறும் என்று அவர் நினைக்கவே இல்லை. இத்தனையையும் கிளப்பிவிட்ட பார்வதி அத்தையோ, பாத்தியா சிவராமன், இவங்க ஏன் இப்படி அடிச்சுக்கிறாங்க என்று தன் கணவனிடம் கேட்டுவிட்டு நிம்மதியாக வெற்றிலை போட்டு கொண்டிருந்தார். அவர் போட்ட ஒரு சிறுக்கல் ஒரு பெரிய குளத்தையே குழப்பி கொண்டிருந்தது. ஜானகிராமன் வீட்டு திருமணம் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் தெருவில் உள்ள ஒவ்வொரு வீட்டின் சமையலறை வரை விவாதிக்கப்பட்டது. அந்த ஊரே 2 பிரிவாக பிரிந்தது. ஒரு பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப மோசம், இப்படியா பேராசைப்படுவாங்க என்று திட்டிக் கொண்டிருந்தனர். மறுபக்கம் ஜானகிராமன் தான் எதையோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஊர் முழுக்க பரப்பிட்டார் என்று குற்றம் சாட்டினர். இந்த மொத்த பூகம்பத்திற்கு மையப்புள்ளியாக இருந்த பார்வதி அத்தை அரச மரத்தடியில் எதற்கும் சம்பந்தமில்லாதவர் போல் அமர்ந்திருந்தார். அந்த அப்பாவி முகத்திற்கு பின்னால் ஒரு பெரிய கலகத்தை உருவாக்கிய திருப்தி மறைந்திருந்தது. திருமணத்திற்கு இன்னும் 2 நாட்களே இருந்தன. விக்னேஸ்வர் நகர் ஒரு திருவிழா கோலத்தை கொண்டிருந்தது. பெண்கள் என்ன புடவை கட்டுவது, மாப்பிள்ளை ஊர்வலத்தை வரவேற்க யார் முன்னால் நிற்பது என்று திட்டமிட்டு கொண்டிருந்தனர். ஆனால் பார்வதி அத்தைக்கு இந்த நிம்மதி பிடிக்கவில்லை. அவருக்கு இன்னொரு வதந்தி தேவைப்பட்டது. அன்று காலை ஜானகிராமன் வீட்டு வாசலில் நிசாவின் தம்பி மோஹித் யாரிடமோ போனில் பேசி கொண்டிருப்பதை பார்த்தார். ஐயோ, இவங்க என்ன கடைசி நேரத்தில் இப்படி சொல்கிறாங்க, ஒரு கார் 5 சவரன் தங்கம் கொடுத்தாதான் ஊர்வலமே கிளம்புமாம் என்று அவன் சொல்லி கேட்டார். உண்மையில் மோஹித் தன் கல்லூரி நண்பனிடம் ஜாலியாக பேசிக் கொண்டிருந்தான். அவன் நண்பன் கிண்டலாக சொன்ன ஒரு விஷயத்தை மோஹித் வழிமுனிந்தான், அவ்வளவுதான். ஆனால் இதை பாதி கேட்ட பார்வதி அத்தை முழு பூசணிக்காயை துணிக்குள் மறைப்பது போல ஒரு பெரிய கதையை தயார் செய்தார். வழக்கம் போல வாளியை தூக்கி கொண்டு லட்சுமி வீட்டிற்கு ஓடினார். லட்சுமி, கெட்டியா பிடிச்சுக்கோ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவங்க சுயரூபத்தை காட்டிட்டாங்க. ஒரு காரும் 5 சவரன் தங்கமும் இப்பவே கொடுத்தாதான் மாப்பிள்ளை குதிரை வருவாராம், இல்லைனா ஊர்வலம் வராதாம். லட்சுமி திகைத்து போனாள். அவள் சாலினியிடம் சொல்ல, சாலினி மீனாட்சி பாட்டியிடம் சொல்ல, மதியத்திற்குள் விக்னேஸ்வர் நகரே குதித்து போனது. இது நேரடி வரதட்சணை விரட்டல். இப்படிப்பட்ட இடத்துல கல்யாணமே செய்யக்கூடாது என்று ஆளாளுக்கு தீர்ப்பு எழுதினார்கள். விஷயம் மாப்பிள்ளையின் மாமா காதுக்கும் போனது. அவர் உடனடியாக ஜானகிராமனை போனில் பிடித்து கத்தினார். என்ன ஜானகிராமன், நாங்கள் வரதட்சணை கேட்கறதா நீங்கள் ஊர் முழுக்க சொல்லி வச்சிருக்கீங்களா? இதுதான் உங்கள் கௌரவமா? ஜானகிராமன் அதிர்ந்து போனார். நான் எப்படியா அப்படி சொல்வேன், நீங்கள் தான் பொய்யான செய்தியை பரப்புறீங்க என்று பதிலுக்கு கத்த 2 குடும்பங்களுக்கும் இடையே போனில் பெரும் போர் நடந்தது. ஊர் மக்கள் ஜன்னல் வழியாகவும் தேநீர் கடையிலிருந்தும் இந்த நாடகத்தை வேடிக்கை பார்த்தனர். அரச மரத்தடியில் அமர்ந்திருந்த பார்வதி அத்தைக்கு இது ஒரு சினிமா பார்ப்பது போன்ற பரவசத்தை கொடுத்தது. முகூர்த்த நாள் வந்தது. திருமண நாள் வந்தே விட்டது. அந்த தெருவில் காலையிலிருந்தே ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. பெண்கள் தயாராகி கொண்டிருந்தாலும் குழந்தைகளின் விளையாட்டில் அந்த உற்சாகம் இல்லை. எல்லோருடைய மனதிலும் ஒரே கேள்வி, மாப்பிள்ளை வருவாரா? மதியம் விருந்தினர்கள் வர ஆரம்பித்தனர். சமையல் வாசனையும் மல்லிகைப்பூ மணமும் காற்றில் கலந்திருந்தது. மீனாட்சி பாட்டியும் மற்ற பெண்களும் சேர்ந்து திருமண பாடல்களை பாடிக்கொண்டிருந்தனர். ஆனால் பாடிக்கொண்டே அவர்களின் கண்கள் தெருவின் முனையை நோக்கியே இருந்தன. தேநீர் கடையிலிருந்த ஆண்களும் ஊர்வலம் வரும், ஆனால் ஒருத்தர் முகத்திலையும் சிரிப்பு இருக்காது என்றும், இல்லப்பா ஏதோ ஒரு தகராறுல ஊர்வலம் பாதையிலேயே நின்றுடும் என்றும் ஜோசியும் சொல்லி கொண்டிருந்தனர். ஜன்னலுக்கு பின்னால் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பார்வதி அத்தைக்கு படத்தின் கிளைமேக்ஸ் முன்னாடியே தெரிந்த ஒரு இயக்குனரை போன்ற பெருமிதம் இருந்தது. மாலை 7 மணி. தூரத்தில் வாத்திய சத்தம் கேட்டது. குழந்தைகள் உற்சாகமாக மாப்பிள்ளை வந்துட்டாரு, ஊர்வலம் வந்துடுச்சு என்று கத்திக்கொண்டே ஓடினர். மத்தாப்புகளின் வெளிச்சமும் மேல சத்தமும் தெருவை அதிரச் செய்தன. ஆனால் மாப்பிள்ளையின் கார் ஜானகிராமன் வீட்டு வாசலில் வந்து நின்றபோது பொதுவாக ஒரு திருமணத்தில் இருக்கும் அந்த ஆரவாரம் இல்லை. ஒரு விதமான சங்கடம் எல்லோருடைய முகத்திலும் தெரிந்தது. மாப்பிள்ளையின் தந்தை காரில் இருந்து இறங்கினார். அவர் முகத்தில் இருந்த சிரிப்பு ஒரு கடமைக்காக சிரிப்பது போலவே இருந்தது. எங்கே யார் எப்போது எதை சொல்லி சண்டையை ஆரம்பிப்பார்கள் என்ற பயம் அங்கிருந்த ஒவ்வொரு மனதிலும் நிழலாடியது.
நிசாவின் திருமண மேடையில் ஜானகிராமனும் மாப்பிள்ளையின் அப்பாவும் கை குலுக்கிக் கொண்டனர். ஆனால் அந்த கைகளில் ஒரு நடுக்கம் இருந்தது. அவர்களின் கண்களில் பழைய நேசம் மறைந்து ஒருவித குளிர்ச்சியும் சந்தேகமும் குடிகொண்டிருந்தது. வாசலில் நின்ற பெண்கள் ஆராத்தி தட்டுடன் வரவேற்றாலும் அவர்களின் வாய்கள் சும்மா இருக்கவில்லை. பாத்தியா, அந்த சிரிப்புல ஒரு ஒட்டுதலே இல்லை. உள்ளுக்குள்ள ஏதோ புகஞ்சுக்கிட்டு இருக்கு போல என்று ரகசியமாக பேசிக்கொண்டனர். பார்வதி அத்தை உருவாக்கிய அந்த இரண்டு குழுக்கள் இப்போது கல்யாண பந்தலில் அப்பட்டமாக தெரிந்தன. மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களை தப்பு சொல்பவர்கள் ஒரு பக்கம், ஜானகிராமன் குடும்பத்தின் மேல் குறை காண்பவர்கள் ஒரு பக்கம் என பந்தலே இரண்டாக பிளந்திருந்தது. சடங்குகள் அனைத்தும் முடிந்தன. ஆனால் எடுக்கப்பட்ட ஒவ்வொரு புகைப்படத்திலும் அந்த இறுக்கம் பதிவாகி இருந்தது. பார்த்தீங்களா, மாப்பிள்ளையோட மாமா பந்தியில் உட்காரவே இல்லை, ஏதோ கடமைக்கு சாப்பிட்டு விட்டு உடனே கிளம்பிட்டாரு என்று ஒருத்தி மசாலா தடவை. ஜானகிராமனோட அண்ணி முகத்தை பாருங்க, வாழ்த்து சொல்லக்கூட அவங்களுக்கு மனசு இல்லை என்று இன்னொருத்தி தன் பங்கை சேர்த்தாள். இந்த காட்சிகளை எல்லாம் ஒரு மூலையில் நின்று ரசித்து கொண்டிருந்தார் பார்வதியத்தை. அவருக்கு இது ஒரு உறவு கூடும் நாள் அல்ல, அவருடைய வதந்திகள் அடைந்த மாபெரும் வெற்றியின் நாள். கல்யாணம் முடிந்தது, கசப்பு முடியவில்லை. திருமணம் நாள் முடிந்த மறுநாள் ஜானகிராமன் வீட்டு வாசலில் தோரணங்கள் அவிழ்க்கப்பட்டன. ஆனால் தெருவில் பரவிய வதந்தி தோரணங்கள் இன்னும் அப்படியே இருந்தன. பெண்கள் பாத்திரங்களை திருப்பி கொடுக்கும் சாக்கிலும் இனிப்பி பெட்டிகளை வாங்கும் சாக்கிலும் ஜானகிராமன் வீட்டிற்குள் எட்டி பார்த்து புதுமண தம்பதிகள் எப்படி இருக்கிறார்கள் என்று மோப்பம் பிடித்தனர். மறுநாள் அரச மரத்தடி மீண்டும் கூடியது. லட்சுமி தொடங்கினாள். நான் நல்லா கவனிச்சேன். மாப்பிள்ளையோட அப்பா சாப்பிட்டு முடிச்சதும் யாரையும் பார்க்காம நேரா போய் கார்ல ஏறிட்டாரு. 2 வார்த்தை கூட பேசலை. மீனாட்சி பாட்டி தன் பங்கிற்கு நானும் கேள்விப்பட்டேன். அந்த அக்னி குண்டத்தை சுத்தி வரும்போது நகையை பற்றி மாப்பிள்ளை வீட்டு அத்தை ஏதோ குத்தி காட்டி பேசினாலாம் என்று புதிய திரியை பற்ற வைத்தார். அவ்வளவுதான். ஒரு சினிமா சஸ்பென்ஸ் காட்சியைப் போல பெண்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டனர். அந்த வாரம் முழுவதும் விக்னேஸ்வர் நகரில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. யாருக்கெல்லாம் பத்திரிகை வைக்கவில்லையோ அவர்கள் ஜானகிராமன் குடும்பத்தை பார்ப்பதை தவிர்த்தனர். மாப்பிள்ளை வீட்டு உறவினர்கள் யாராவது அந்த தெருவிற்கு வந்தால் மக்கள் அவர்களை வேற்றுக்கிரகவாசிகளைப் போல பார்த்தனர். ஒரு நாள் காலையில் தன் கணவர் சிவராமனிடம் பார்வதியத்தை சிரித்து கொண்டே சொன்னார். பாருங்க இப்போ நிலைமையை, ஜானகிராமனும் நாகராஜனும் முன்னாடி அவ்வளவு நெருக்கமாக இருப்பாங்க, இப்போ ஒருத்தரை ஒருத்தர் நேருக்கு நேர் பார்த்துக்க கூட மாட்டேங்கிறாங்க. சிவராமன் அரை சிரிப்புடன், உனக்கு எப்பவும் மசாலா தான் வேணும், நீ சும்மா இருந்தா அவங்க தானாவே சமாதானம் ஆகிடுவாங்க என்றார். பார்வதியத்தை மூக்கை சுருக்கி கொண்டு, நான் என்ன பண்ணினேன், நடக்கிற செய்தியை சொன்னேன், அதில் உப்பை போட்டு பரப்புறது இந்த ஜனங்கள் தான் என்று தப்பித்து கொண்டார். மெல்ல மெல்ல அரச மரத்தடியில் ஒரு குழுவும் கோயில் மண்டபத்தில் ஒரு குழுவுமாக தெருவே இரண்டாக பிரிந்தது. குழந்தை கூட விளையாடும் போது எங்க வீட்டு கல்யாணம் உங்க வீட்டு கல்யாணம் என்று குழுவாக பிரிந்தனர். இந்த கசப்பு மறைந்துவிடக்கூடாது என்பதில் பார்வதியத்தை கண்ணும் கருத்துமாக இருந்தார். தினமும் யாராவது ஒரு வீட்டில் படியில் நின்று புது புது கதைகளை சொல்லிக்கொண்டே இருந்தார். நேரம் கடந்து கொண்டிருந்தாலும் அந்த தெருவின் கசப்பு குறையவில்லை. பார்வதியத்தைக்கு இது ஒரு தங்க சுரங்கம் போலானது. 2 குழுக்களிடமிருந்தும் செய்திகளை சேகரித்து அதில் தன் கைவரிசையை காட்டி மற்ற குழுவுக்கு கடத்துவார். ஒரு நாள் விக்னேஸ்வர நகரே அதிரும்படி ஒரு சம்பவம் நடந்தது. அது நேரடியாகவே பஞ்சாயத்திற்கே போனது. நாகராஜன் வீட்டு பெண் ரேகா மிகவும் அமைதியானவள், வெட்கப்படுபவள். ஒரு நாள் காலையில் தெருக்கூடையில் இருக்கும் கடைக்கு பால் வாங்க சென்றாள். அங்கே 2-3 சிறுவர்கள் ஏதோ பேசி சிரித்து கொண்டிருந்தனர். ரேகா எதையும் கவனிக்காமல் பாலை வாங்கி கொண்டு அமைதியாக திரும்பி வந்தாள். திருமுனையில் நின்று இருந்த பார்வதி அத்தையின் கழுகு கண்கள் இதை தப்பவிடவில்லை. உண்மையில் அங்கே விசேஷமாக எதுவுமே நடக்கவில்லை. ஆனால் பார்வதி அத்தையின் மூளைக்குள் ஒரு பெரிய திரைக்கதை ஓட ஆரம்பித்தது. உடனே லட்சுமியின் காதில் போய் கிசுகிசுத்தார். அடியே லட்சுமி, கவனிச்சியா, அந்த ரேகா இப்பொழுதெல்லாம் தெருவுக்கு வெளியே. ரேகா பால் கடைக்கு சென்றபோது அங்கிருந்த சிறுவர்களுடன் ஏதோ பேசி சிரித்ததாக பார்வதி அத்தை கொளுத்தி போட்ட திரி அடுத்த சில மணி நேரங்களிலேயே ஒரு பெரும் தீயாக மாறியது. மஞ்சரி அதை சாலினியிடம் சொல்ல, சாலினி அதை மீனாட்சி பாட்டியிடம் சொல்ல, மாலைக்குள் அந்த வதந்தி விஸ்வரூபம் எடுத்தது. ரேகாவுக்கு வெளியே யாரோ ஒரு சிறுவனுடன் ரகசிய தொடர்பு இருக்கிறது. அரச மரத்தடி கூட்டத்திற்கு பானு அத்தை தன் பங்கிற்கு தீர்ப்பளித்தார். இந்த காலத்து பொண்ணுங்க மருமகளாக வந்தாலும் அடக்கமாக இருக்கிறதே இல்லை. வேறொருத்தி, எங்கள் காலத்தில் அத்தை வீட்டு வாசலை தாண்டி வேற ஆம்பளையை நிமிர்ந்து கூட பார்க்கவே மாட்டோம் என்று பெருமை பேசினாள். விஷயம் ரேகாவின் மாமியார் காதுகளுக்கு சென்றது. அவர் ரேகாவிடம் எதுவும் கேட்காமல், உனக்கு இந்த வீட்டு மான மரியாதை பற்றி கவலையே இல்லையா என்று குத்தி காட்டினார். ரேகா அதிர்ந்து போனாள்.
அத்தை, நான் பால் வாங்கத்தான் போனேன், அவ்வளவுதான் என்று அவள் கதறினாலும் தெருவில் அவளுடைய பெயர் கலங்கப்பட்டு விட்டது. நாகராஜன் குடும்பத்தினர் ஊர் பெரியவர்களை கூட்டி பஞ்சாயத்து வைத்தார்கள். ரேகா அழுது கொண்டே தன் பக்க நியாயத்தை சொன்னாள். யார் முதலில் இதை சொன்னது என்று பெரியவர்கள் கேட்டபோது ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்து கொண்டார்களே தவிர யாரும் பார்வதி அத்தையின் பெயரை சொல்ல துணியவில்லை. பார்வதி அத்தை அங்கே ஒரு மூலையில் எதுவுமே தெரியாதது போல ஒரு மெல்லிய புன்னகையுடன் அமர்ந்திருந்தார். ஆதாரம் இல்லாததால் பஞ்சாயத்து முடிந்துவிட்டது. ஆனால் ரேகாவின் மீதான அந்த பார்வை மட்டும் மாறவில்லை. ஒரு சிறு கிசுகிசு ஒருவரின் மொத்த வாழ்க்கையையே ஆட்டி படைக்கும் என்பதை உணர்ந்த பார்வதி அத்தை தன்னை இன்னும் சக்தி வாய்ந்தவளாக கருத தொடங்கினார். ரேகா விவகாரம் முடிவதற்குள் அடுத்த அம்பு தயாராகிவிட்டது. இம்முறை இலக்கு அந்த தெருவில் மரியாதைக்குரிய 75 வயது ஹரிஹரன் தாத்தா. வெள்ளை வேட்டி சட்டை, கையில் ஒரு மரக்கட்டை என எப்போதும் கோவிலுக்கு சென்று வரும் அமைதியான மனிதர் அவர். அவர் தன் மூத்த மகன் ரமேஷுடன் வாழ்ந்து வந்தார். ரமேஷுக்கும் அவன் மனைவிக்கும் இடையே சின்னதாக பண பிரச்சனை இருந்தது. ஒரு நாள் காலை தாத்தா கோவிலுக்கு வரும்போது தன் சின்ன மகனின் நண்பரை சந்தித்தார். வீட்டு சூழல் சரியில்லை, ரமேஷ் சமாளிப்பான்னு பார்த்தேன், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை என்று வருத்தமாக சொன்னார். தண்ணீர் பிடிக்க வந்த பார்வதி அத்தை இதை கேட்டுவிட்டார். அவ்வளவுதான். மதியமே லட்சுமியிடம் சொன்னார். லட்சுமி, தாத்தா புலம்புறாரு, ரமேஷ் அவரை சரியா கவனிக்கிறதே இல்லையாம், அதான் வீட்டை விட்டு வெளியேற போறாராம். மாலைக்குள் இது இன்னும் மெருகேறியது. மருமகள் கொடுக்கிற கொடுமை தாங்காம தாத்தா வீட்டை விட்டு ஓடி போக போறாராம். இந்த வதந்தி ரமேஷின் மனைவி காதுகளுக்கு செல்ல அவள் ரமேஷுடன் சண்டையிட்டாள். உங்க அப்பா ஊர் முழுக்க என்னை பற்றி கெட்ட பெயர் சொல்லிக்கிட்டு தெரிகிறாரு, இனிமே அவரோட ஒரே வீட்டில் என்னால் இருக்க முடியாது. கோபத்தில் ரமேஷ் தன் தந்தையிடம் சென்று கத்தினான். தாத்தாவும் பதற தொடங்கிவிட்டார். நான் யாரிடமும் அப்படி சொல்லவில்லையே என்று அவர் சொன்னதை யாரும் நம்பவில்லை. மருமகள் அவரிடம் பேசுவதையே நிறுத்தினாள். கோவில் வாசலில் தாத்தா ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்திருக்க ஊர் மக்கள் அவரை பார்த்து கிசுகிசுப்பதைக் கண்டு கலங்கினார். பார்வதி அத்தை மட்டும் அரச மரத்தடியில் விசிறியால் விசிறிக்கொண்டே, நான் கேட்டதை சொன்னேன், மீதி இவங்க தானே உப்பு மிளகாய் போடுறாங்க என்று தன் மனசாட்சியை தூங்க வைத்தார். இப்படியே போய்கொண்டிருக்கையில் ஒரு நாள் பார்வதி அத்தைக்கு ஒரு விசித்திரமான அனுபவம் காத்திருந்தது. சாலினியின் வீட்டுக்கு ஒரு பணக்கார உறவினர் வந்திருந்தார். சாலினி தன் தோழி மஞ்சரியிடம் கேலியாக, மாமா வந்திருக்காரு, ஆனால் இன்னும் ஒரு சின்ன பரிசு கூட தரலை என்று சிரித்து கொண்டே சொன்னாள். அங்கே கடந்து சென்ற பார்வதி அத்தை சாலினி தன் மாமாவின் கஞ்சத்தனத்தை பற்றி புகார் செய்வதாக தவறாக புரிந்து கொண்டார். வழக்கம் போல தன் வேலையை காட்டத் தொடங்கினார். மாலை கோவில் வழியை செல்லும் போது மஞ்சரியிடம் சொன்னார். ஏய் மஞ்சரி, கேள்விப்பட்டாயா? சாலினி அவங்க மாமாவை மகா கஞ்சன்னு ஊர் முழுக்க சொல்லி தெரிகிறாளாம். ஆனால் பார்வதி அத்தைக்கு தெரியாது இந்த முறை அந்த வதந்தி அவரையே சுற்றி கொண்டு வரப்போகிறது என்று. சாலினியின் மாமாவை பற்றி பார்வதி அத்தை சொன்ன கஞ்சன் வதந்தி மறுநாளே சாலினியின் அம்மாவுக்கு தெரிந்துவிட்டது. அவர் கோபத்தில் சாலினியை பிடித்து கத்தினார். உங்க மாமாவை பற்றி இப்படி பேசலாமா? இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சா குடும்ப உறவே பாழாகிடுமே. சாலினி பதறி போய் சத்தியம் செய்தாள். அம்மா, நான் அப்படி சொல்லவே இல்லை. இது எல்லாம் அந்த பார்வதி அத்தை கட்டிவிட்ட புழுகு மூட்டை. முதல் முறையாக விக்னேஸ்வர் நகர் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது. பார்வதி அத்தைக்கு விஷயம் சொல்ல தெரியாது. இருக்கிறதை முறிச்சு திருச்சி சொல்றதுதான் அவங்க வேலை என்று தெருவே பேச ஆரம்பித்தது. ரேகா, பானு, மஞ்சரி என பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணும் தங்கள் பழைய கசப்பான அனுபவங்களை நினைவு கூர்ந்தனர். மெல்ல மெல்ல தெருவில் எல்லா சண்டைகளுக்கும் மூல காரணம் பார்வதி அத்தைதான் என்பது ஊருக்கே வெட்ட வெளிச்சமானது. ஒரு மாலை நேர கூட்டத்தில் சாலினி சொன்னாள், இனிமே நான் நம்ப மாட்டேன். இந்த தெருவில் நடக்கிற எல்லா பஞ்சாயத்துக்கும் பார்வதி அத்தை தான் காரணம் என்று மற்ற பெண்களும் ஆமோதித்தனர். அன்று முதல் முறையாக பார்வதி அத்தைக்கு தன் மீது 1000 கண்கள் பாய்வதை உணர முடிந்தது. ஆனால் அந்த பழைய அப்பாவித்தனத்தை சட்டை போல மாட்டிக்கொண்டு, அட, நான் என்ன பண்ணினேன்? நடக்கிறதை சொன்னேன். மக்கள் தானாகவே கற்பனை பண்ணிக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்று நழுவினார். இரவில் கணவன் கேட்டபோது, மக்கள் இப்போ என் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க என்று பார்வதி அத்தை வருத்தப்பட்டார். சிவராமன் சிரித்து கொண்டே சொன்னார், இத்தனை வருஷமா மற்றவங்க வீட்டில் மூக்க நுழைச்ச, இப்போ உன் வீட்டுக்குள்ள மூக்க நுழைக்கும் போது இது நடக்க வேண்டியதுதான். பார்வதி அத்தை அமைதியானார். ஆனால் தன் நற்பெயரை சரி செய்ய ஒரு புதிய நாடகத்தை தொடங்கினார். அடுத்த நாளிலிருந்தே பார்வதி அத்தை ஒரு உத்தமை போல மாறினார். யாருக்காவது காய்கறி வாங்கி கொடுப்பது, வீட்டில் சர்க்கரை தீர்ந்தால் தன் வீட்டிலிருந்து தருவது என உதவி வேஷம் போட்டார். சில நாட்கள் மக்கள் நம்பினார்கள். ஆனால் ஒரு நாய் தன் வாளை நிமிர்த்த முடியுமா என்ன?
மஞ்சரியின் மருமகள் வீட்டிற்கு அவள் தாய் வீட்டிலிருந்து 2 பெரிய பெட்டிகள் வந்தன. மஞ்சரி வீட்டில் இல்லாத சமயம் பார்த்து பார்வதியத்தை அங்கே ஆஜரானார். அடடா மருமகளே, இது என்ன புதுசா வந்திருக்கு? உன் தம்பி ஏதாவது அனுப்பி வச்சிருக்கானா என்று இனிமையாக கேட்டார். அந்த பெண் சிரித்து கொண்டே, இல்லை அத்தை, எங்கள் வீட்டில் இருந்து சில சாமான்கள் வந்திருக்கு என்று மட்டும் சொன்னாள். அவ்வளவுதான். பார்வதி அத்தையின் பழைய புத்தி மீண்டும் தலை தூக்கியது. மாலையே பானுவிடம் போய், பாத்தீங்களா, மஞ்சரி வீட்டுக்கு 2 பெரிய பெட்டி வந்திருக்கு. அந்த மருமகள் என்னவோ பெரிய ரகசியம் மாதிரி மறைக்கிறா. எனக்கு என்னவோ நகை நட்டோ விலை உயர்ந்த துணியோ இருக்கும்னு தோணுது என்று கொளுத்தி போட்டார். மறுநாள் காலையில் செய்தி இப்படி மாறியது. மஞ்சரியின் மகள் தன் அத்தைக்கு தெரியாமல் பிறந்த வீட்டிலிருந்து நகைப்பெட்டியை வரவழைத்து ஒளித்து வைத்திருக்கிறாள். விஷயம் கேள்விப்பட்டு மஞ்சரி கொதித்தெழுந்தாள். நேராக பார்வதி அத்தையின் வீட்டிற்கு சென்று, நீங்கள் என்ன வேஷம் போட்டாலும் உங்கள் புத்தி மாறாது என்று முகத்தில் அடித்தார் போல சொன்னார். பார்வதி அத்தையின் முகம் சிவந்தது. ஆனாலும் நான் கேள்விப்பட்டதை சொன்னேன். பரப்புறது என் வேலை இல்லை என்று வழக்கமான வசனத்தை பேசினார். உப்பில்லாத சாப்பாட்டை சாப்பிடுவது எவ்வளவு கஷ்டமோ, வதந்தி பேசாமல் இருப்பதும் அவருக்கு அவ்வளவு கஷ்டமாக இருந்தது. பார்வதியத்தை இம்முறை கிளப்பிய வதந்தி நேரடியாக காவல் நிலையம் வரை சென்றது. சர்மாவின் மகன் ராகுல் கல்லூரியில் படிக்கும் ஒரு சாதாரண பையன். ஒரு மாலை நேரத்தில் தன் நண்பனுடன் சிரித்து பேசிக் கொண்டு வந்தான். அவன் கையில் ஒரு கருப்பு நிற பை இருந்தது. தெருமுனையில் இருந்த பார்வதி அத்தைக்கு பையின் எடையும் ராகுலின் வேகமும் சந்தேகமாக இருந்தது. அடுத்த நாள் லட்சுமியிடம் சொன்னார், நேற்று ராகுல் கையில ஒரு கனமான கருப்பு பை இருந்துச்சு. அவன் வர்ற விதமே சரியில்லை, ஏதோ மர்மமா இருக்கு. மஞ்சரி உடனே திருட்டு சாமானா இருக்குமோ என்று கேட்க, சாலினி தன் கற்பனையில், இல்ல, இந்த தெருவுக்கு வர வெளியாட்களுக்கு இவன் ஏதோ தவறான பொருளை விற்கிறான் போல என்றாள். மாலைக்குள் வதந்தி இப்படி மாறியது. ராகுல் போதைப் பொருள் வியாபாரம் செய்கிறான். அந்த பையில் இருப்பது ஆபத்தான பொருட்கள். விஷயம் சர்மாவின் காதுகளுக்கு செல்ல அவர் ராகுலை விளாசினார். அப்பா, அது என் காலேஜ் ப்ரொஜெக்ட் லேப்டாப் பை என்று அவன் அழுது கொண்டே சொன்னான். ஆனால் அதற்குள் தெருவில் இருந்த சில ஆர்வ கோளாறுகள் தங்களுக்கு தெரிந்த ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தகவல் சொல்லிவிட்டனர். காவல்துறை ஜீப் சர்மாவின் வீட்டு வாசலில் நின்றதும் அந்த தெருவே ஸ்தம்பித்தது. ஜன்னல்கள் வழியாகவும் கதவு இடுக்குகள் வழியாகவும் ஊரே வேடிக்கை பார்த்தது. போலீசார் ராகுலின் பையை சோதனையிட்டனர். பையை திறந்தபோது அதில் போதைப் பொருட்களோ ரகசிய பொருட்களோ இல்லை. மாறாக அவனது லேப்டாப், கல்லூரி புத்தகங்கள் மற்றும் ப்ரொஜெக்ட் கோப்புகள் மட்டுமே இருந்தன. இன்ஸ்பெக்டர் சிரித்து கொண்டே சொன்னார், என்ன சார் இது வெறும் படிப்பு சாமான்கள். சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளவு பெருசாக்கிட்டீங்களே. சர்மாவின் முகம் அவமானத்தில் சிவந்தது. சுற்றி நின்றவர்களை பார்த்து ஆவேசமாக கத்தினார், யார் இந்த பொய்யான வதந்திகளை பரப்பினார்களோ அவங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. அடுத்த முறை நான் நேரடியா போலீஸை அவங்க பேரை சொல்லி புகார் கொடுப்பேன். எல்லோரும் அமைதியாக இருந்தனர். ஆனால் அத்தனை பேரின் பார்வையும் ஒரு கணம் பார்வதி அத்தையின் பக்கம் திரும்பி மறைந்தது. பார்வதி அத்தை தன் புடவை முந்தானையை வாயில் பொத்திக் கொண்டு எனக்கு என்ன தெரியும் என்பது போல காட்டிக்கொண்டார். ஆனால் இம்முறை தான் வீசிய அம்பு தன் பக்கமே திரும்பிவிட்டதை அவர் உணர்ந்தார். இந்த சம்பவம் பார்வதி அத்தையின் மனதில் ஒரு சிறிய நடுக்கத்தை ஏற்படுத்தியது. இனிமேல் வம்பு பேசக்கூடாது. பேசினால் ஊர் நம் பெயரை வெளியே சொல்லிவிடும் என்று பயந்த அவர் அடுத்த சில நாட்களுக்கு மௌன விரதம் இருந்தார். வாசலுக்கு வந்தால் தலையை குனிந்து கொள்வார். யாராவது எதிரில் வந்தால் ஒரு செயற்கையான புன்னகையை மட்டும் சிந்திவிட்டு நகர்ந்து விடுவார். விக்னேஸ்வர் நகர் மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். என்னடா இது, பார்வதி அத்தையோட ரேடியோ திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு என்று. இரவில் கணவர் கிண்டலாக கேட்டபோது, யாருக்காவது கெடுதல் ஆகிடுமோன்னு இப்போ பயமா இருக்குங்க என்று மட்டும் சொன்னார். ஆனால் ஒரு நாய் தன் வாளை நிமிர்த்த முடியுமா? அதுவும் விக்னேஸ்வர நகர் போன்ற ஒரு தெருவில் தினமும் ஏதாவது ஒரு விறுவிறுப்பான சம்பவம் நடக்காமல் இருக்குமா? ஒரு மாலை நேரம் பார்வதி அத்தை தண்ணீர் பிடித்து விட்டு திரும்பி கொண்டிருந்தார். அப்போது மஞ்சரியின் மருமகள் வாசலில் நின்று போனில் உற்சாகமாக பேசி கொண்டிருந்தாள். ஆமாங்க, நேற்று சொன்ன விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த அரைகுறை வாக்கியம் பார்வதி அத்தையின் காதில் விழுந்ததும் தூங்கிக் கொண்டிருந்த ஆண்டனா சற்றென்று நிமிர்ந்தது. எது உறுதியாச்சு? நிலம் வாங்குறாங்களா, இல்லை வேலை கிடைச்சிருச்சா, இல்லை வேற ஏதாவதா? மனதிற்குள் கேள்விகள் குடைந்தன. தன்னை எவ்வளவோ கட்டுப்படுத்த முயன்றும் இரவு கணவனிடம் அதை கொட்டிவிட்டார். பாருங்களேன், மஞ்சரி வீட்டில் ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. நாளைக்கு ஊருக்கே தெரிஞ்சிடும். மறுநாள் காலை மஞ்சரியை சந்தித்த போது, என் மருமகளுக்கு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கு அக்கா என்று மஞ்சரி பெருமையோடு சொன்னார். பார்வதி அத்தைக்கு முகம் பிரகாசமானது. நேராக அரச மரத்தடிக்கு சென்றவர் நல்ல செய்தியை சொல்வது போல மெதுவாக தன் மசாலா வேலையை தொடங்கினார். மஞ்சரி மருமக வேலைக்கு போறாங்களாம்.
இனிமே வீட்டு வேலையெல்லாம் யார் செய்வாங்களோ, பொண்ணுங்க வெளியே போனால் பழக்க வழக்கமே மாறிடுமே. பாவம் மஞ்சரி மீண்டும் கிசுகிசுப்புடன் தொடங்கின. அந்த தெருவில் சூடு மீண்டும் எரியது. பார்வதி அத்தைக்கு ஒன்று மட்டும் புரிந்துவிட்டது. அவர் எவ்வளவு தான் முயன்றாலும் வதந்தி பேசுவதுதான் அவருடைய வாழ்க்கையின் உண்மையான சுவை. உப்பில்லாத சாப்பாடு எப்படி ருசிக்காதோ அப்படித்தான் அடுத்தவர் ரகசியம் இல்லாத வாழ்க்கையும் அவருக்கு ருசிக்காது. ஊர் மக்கள் அவரை பற்றி தெரிந்து கொண்டாலும் விக்னேஸ்வர் நகரின் எந்த சண்டையும் எந்த ரகசியமும் பார்வதி அத்தை இல்லாமல் முழுமையடையாது. அவர் உண்மையை சொன்னாலும் சரி அல்லது அதில் உப்பு மிளகாய் சேர்த்தாலும் சரி, ஒவ்வொரு வீட்டின் அடுப்பு சூட்டையும் அந்த வதந்திகள்தான் தக்க வைத்தன. நிழல் இல்லாமல் மரம் இல்லை. அதுபோல பார்வதி அத்தை போன்ற ஒரு கதாபாத்திரம் இல்லாமல் எந்த தெருவும் முழுமையடையாது. நன்றி.